கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாக தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த முதல் வால்யூம் ஸ்டடி தேவனுடைய பெரிய கிருபையினால நம்ம தியானிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு பாடத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். நம்மளுடைய வால்யூம் ஸ்டடியில 14வது அத்தியாயம் 14th சாப்டர் நம்ம தியானிக்க போறோம். இந்த சாப்டருடைய தலைப்பு ஒருவேளை இந்த ஒரு சாப்டருடைய தலைப்பு கேட்டாலே பல பேருக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தலைப்பு. ஆனா தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய நமக்கு இது நமக்கு ஜீவன் தரக்கூடிய ஒரு தலைப்பு. பாடத்துடைய தலைப்பு தேவனுடைய ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். இது நம்ம ஆங்கிலத்துல 273வது பக்கத்துல இருந்து நம்ம தியானிக்க போறோம். தமிழ்ல நம்ம பார்க்கும் போதுங்க பேஜ் நம்பர் 345வது பக்கத்துல இருந்து நம்ம தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஓகே, இந்த ஒரு பாடத்துல என்னென்ன தலைப்பு நம்ம பார்க்க போறோம் நம்ம கவனிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யத்தோடைய முக்கியத்துவம், இந்த ப்ராமினன்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட், இது ஏன் நமக்கு அந்த அளவுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யத்துடைய குணலட்சணம் என்ன, தேவ ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது அதோடைய குணலட்சணம் என்ன. நிறைய இடத்துல கர்த்தர் பேசியிருக்கிறார், பரலோக ராஜ்யம் இதோ உங்க கையில இருக்கு, உங்க மத்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா தேவ ராஜ்யம் குறித்து இந்த சுவிசேஷ யுகத்துல சில கருத்தை அவர் முன்வைக்கிறார். அது என்ன? அதுக்கப்புறம் தேவ ராஜ்யத்தை குறித்து சில தவறான அபிப்பிராயங்கள் இருக்கும். அது அப்போஸ்தலன் பவுல் நமக்கு அது எப்படின்னு தெளிவுபடுத்துறார். இந்த ஒரு காரியத்தை பார்க்க போறோம். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும், அதுக்குள்ள என்னென்ன நடக்கும், சில தவறான அபிப்பிராயங்கள் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்றாரு. நெக்ஸ்ட், தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு 2 பாகங்கள் இருக்கு. அந்த 2 பாகங்கள் குறித்து நம்ம தியானிக்க போறோம். அதுல முதல் பாகம் ஆவிக்குரிய பாகம், இல்ல கண்ணுக்கு தெரியாத பாகம் கூட சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் ஃபேஸ் இல்லைன்னா இன்விசிபிள் ஃபேஸ். அது எப்படி இருக்கும், அதோடைய வேலைகள் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியக்கூடிய பாகம், the earthly face and its work. கண்ணுக்கு தெரியற பாகமும் அதோடைய வேலைகளும், அங்க என்னென்ன காரியங்கள் நடக்கும். இது எப்படி ஒண்ணுக்கு இன்னொன்னு ஒத்து போய் ஹார்மோனியஸா வேலை செய்யுது. தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாத பாகத்துல நடக்கக்கூடிய காரியமும் கண்ணுக்கு தெரியக்கூடிய பாகமும் அது எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போய் அது தேவனுடைய கிரியைகள் செய்யுது. அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியற அளவுல அது எப்படி மகிமையா ஸ்தாபிக்கப்படும், கண்ணுக்கு தெரியாத பாகம் அது எப்படி மகிமையா இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது ஒவ்வொரு காரியமும் தியானிக்க போறோம். சரி, இது தேவ ராஜ்யத்தை குறித்து பேசும்போது கண்டிப்பா தேவன் எது மூலியமாக இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறேன்னு சொன்னாருன்னு பார்க்கும்போது அவர் செஞ்ச உடன்படிக்கை தான். அந்த உடன்படிக்கை எவ்வளவு முக்கியம். அதாவது ஆபிரகாமுக்கு செஞ்ச உடன்படிக்கையினாலதான் அது 2 சந்ததியா மாறுது. வானத்து நட்சத்திரத்தை போலும் கடற்கரை மணல போலும். இது எப்படி தேவ ராஜ்யத்துல அது அந்த ஒரு 2 சந்ததிகள் செயல்படுத்துறாங்க. கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல இஸ்ரேலுடைய பங்கு, கண்ணுக்கு தெரியாத பாகத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலோட பங்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட வகுப்பார், இஸ்ரேல் குறித்து இருக்கு, சபை குறித்து இருக்கு, ராஜ்யத்தின் பிள்ளைகள். அதுக்கப்புறம் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு இரும்பு கரம் ஆட்சி. அதுக்கப்புறம் இந்த ஒரு 1000 வருஷ அரசாட்சியோட முக்கியமான மைய கருப்பொருள். அதுக்கப்புறம் இந்த ராஜ்யம் பிதாவுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுறது. இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இருக்கக்கூடிய டிசைன்.
சோ இவ்வளோ காரியமும் ரசல் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள்லாம் வந்து ரொம்ப ஒவ்வொரு பாகமா பிரிச்சு 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 அவர் என்ன பண்றாருன்னு நமக்கு எடுத்து வைக்கிறார். ஓகே பிரதர், இது ரத்தின சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில இந்த பாடத்தை சொல்லி முடிக்க முடியுமான்னு பார்த்தா அப்படி ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்க முடியாது. இதுக்கு வந்து நீடிய பொறுமை, நீடிய சாந்தம், நீடிய தயவு, தீர்க்கமான வேத ஆராய்ச்சி, இதெல்லாம் இருந்தா தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்மளால என்ன பண்ண முடியும், தியானிக்க முடியும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம மனசுல வச்சுக்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய வசனத்தை வாசிக்க போறோம். தெரிஞ்ச ஒரு 15-20 வசனத்துக்கு மேல வாசிக்க போறோம். அதனால வசனம் எடுக்கக்கூடிய சகோதரி நீங்க கொஞ்சம் வேகமா எடுங்க. அதே போல நீங்க வசனத்தோடைய டைரக்டா நீங்க வசனத்தை படிங்க. அந்த வசனத்தை நீங்க சொல்லி படிக்கணும்னு அவசியம் இல்லை. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 3:15 நீங்க வந்து லூக்கா எழுதிய சுவிசேஷம் 3:15 சொல்லி நீங்க வசனம் வாசிக்க தேவையில்லை, நேரடியா நீங்க வசனத்தை வாசிங்க. சரி, இந்த ஒரு பேக்ரவுண்டோட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது தேவனோட ராஜ்யம் எனக்கூடிய ஒரு தலைப்பை நம்ம என்ன பண்ணலாம்னா நேரடியாக நம்ம இதுக்குள்ள போலாம். நம்மளுடைய 7ஆம் தூதன் இது எப்படி துவங்குறார் கவனிக்கும் போது இது ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மாத்திரம் தமிழ்ல வாசிங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். திருப்பத்தூர் சைட்ல இருந்தா நீங்க வாசிக்கணும், ஏன்னா இங்க கொஞ்சம் அதுக்கான வாய்ப்பு கிடையாது. சிஸ்டர் வாசிக்க முடியுமா? உங்களதான் கேக்குறேன், சீக்கிரம் வாசிங்க. சரி, தலைப்பு சொல்லிட்டுங்களா அப்படியே படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க. சரி. வேதாகமத்தையும் ஒத்த வாக்கிய அகராதிகளையும் சேர்த்து படித்து தேவ ராஜ்யத்தின் விஷயங்களை இதுவரை கவனமாக ஆராய்ந்து பார்க்காதவர்கள் அவ்வாறு ஆராயும் போது வேதாகமத்தில் தேவ ராஜ்யத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறப்பட்டுள்ளதை கண்டு ஆச்சரியம் அடைவார்கள். பழைய ஏற்பாட்டில் தேவ ராஜ்யம் மற்றும் அதன் ராஜாவாகிய மேசியாவை மையமாக கொண்டு ஏராளமான தீர்க்க தரிசனங்களும் வாக்குத்தத்தங்களும் கூறப்பட்டுள்ளன. மேசியாவின் கீழ் தங்களது தேசத்தை தேவன் தம் ஜனங்களாக உயர்த்துவார் என்பதே ஒவ்வொரு இஸ்ரவேலரின் நம்பிக்கை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீண்ட காலமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கவே கர்த்தர் அவர்களது ராஜாவாக அவர்களிடத்தில் வந்தார். போதும். இந்த ஒரு முதல் பேராகிராஃப்ல நம்ம எடுக்கக்கூடிய கருத்து சாராம்சம் ஏன் இதை நம்ம படிக்க வச்சேன்னு பார்க்கும்போது முதல் வார்த்தையை சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கு ஒரு கேர்ஃபுல்லான எக்ஸாமினேஷன் தேவைப்படுது. இந்த வார்த்தைக்கான ரொம்ப கேர்ஃபுல்லான எக்ஸாமினேஷன்னா நீங்க பைபிள் எடுத்து அப்படியே படிக்காதீங்க, மாறாக ஒத்த வாக்கியம் என்னக்கூடிய கன்கர்டன்ஸ் எடுத்துட்டு தேவனுடைய ராஜ்யம் என்னக்கூடிய தலைப்பு கீழே ஒவ்வொரு வசனமா நீங்க பழைய ஏற்பாட்டிலயும் சரி புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்திலயும் சரி நீங்க எடுத்து வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் கிடைக்கும். அந்த ஆச்சரியம் என்னன்னு பார்க்கும்போது தேவ ராஜ்யத்துல ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜா யாரா இருப்பாருன்னு பார்க்கும்போது மேசியாவா இருப்பார். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு ராஜா, அந்த ராஜா யாரு? மேசியா. இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப அழுத்தமா பார்க்கணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எனக்கூடிய ஒரு காரியம் யார் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? மேசியா கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை.
சொல்லிட்டு, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ ராஜ்யத்தை குறித்து ஒவ்வொரு இஸ்ரேலர்கள் அவங்களுடைய மேசையா வந்து அவங்களுடைய தேசத்தை சுதந்தரிச்சு கொள்வார், அவங்கனால தான் விடுவிப்பு. இது தேவன் தங்களுடைய பரிசுத்த தீர்க்க தரிசனம் மூலியமாக அவங்க என்ன பண்ணிருக்கிறாருன்னா வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்னா, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில என்ன ஆகும், ஸ்தாபிக்கப்படும் என்னக்கூடிய வாக்குத்தத்தம். அப்படின்னா நீங்க எடுத்து பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலயும் சரி புதிய ஏற்பாட்டிலயும் சரி, நீங்க தேவ ராஜ்யத்தை குறித்து நீங்க எடுத்து பார்க்கும் போது ஒரே ஒரு மைய சாராம்சம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அதுல இருக்கக்கூடிய மேசியன் அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பூமியில அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ண போறாரு, ஸ்தாபிக்க செய்ய போறார். இதுதான் மைய கருத்து. இத குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையா இருக்கையில். சோ இது நம்ம கவனிக்கும் போது அன்பானவர்களே, எல்லாரோட எதிர்பார்ப்பு அந்த மேசியா வந்தா தான் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு ராஜ்யத்தை கை கொள்ள முடியும். அதனால இயேசு கிறிஸ்துவ குறித்து ஜனங்க இவர்தான் மேசியாவா இருப்பார் எனக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு அந்த முழு இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு. அதுதான் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 3:15 நம்ம வாசிக்கிறோம். சரி, தேவ ராஜ்யம் குறித்து ஒருவேளை நம்ம கவனிக்கும் போது யாரெல்லாம் பேசியிருக்கிறாங்க கவனிக்கும் போது, புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் இயேசுக்கு முன்னாடியா இருந்த யோவான் ஸ்நானகர் அவர் இஸ்ரேல் ஜனங்க கிட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு நீங்க மன திரும்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா மத்தேயு 3:2. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தி இருக்குது. அதான் தேவனோட ராஜ்யம் தான் அந்த பரலோக ராஜ்யம். அது ரொம்ப கிட்ட இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மன திரும்புங்கள். இவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. கர்த்தர் இயேசு அவருடைய ஊழியம் ஸ்டார்ட் பண்ணும் போது அவரு பேசின முதல் வார்த்தை என்ன? லூக்கா எழுதிய சுவிசேஷம் 4:17 நம்ம வாசிக்கும் போது வாசிங்க. சாரி, மத்தேயு 4:17. மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்க, இப்போ யோவான் ஸ்நானகரும் என்ன சொல்லிட்டாருன்னா, மன திரும்புங்கள், தேவனோட பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, தேவனோட ராஜ்யம் சமீபமா இருக்கு. கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு, அதே தான் சொல்றாரு. இப்போ கர்த்தர் இயேசு சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மத்தேயு 10:7, அதே போல லூக்கா எழுதிய சுவிசேஷம் 9:2. ஃபர்ஸ்ட் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். பாருங்க, போகையில் அப்படின்னா சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது நீங்க எதை பத்தி தான் நீங்க பிரசங்கம் பண்ணோம்னா, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. லூக்கு 9:2 வாசிக்கல சிஸ்டர். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். பாருங்க, ஃபர்ஸ்ட் தேவ ராஜ்யத்தை பத்தி பிரசங்கிக்கணும், அதுக்கப்புறம் தான் பிணியாளியில என்ன பண்ணணும், சொஸ்த செய்யணும். இதெல்லாம் சீஷர்களுக்கு கர்த்தர் கொடுத்த சில வேலைகள். என்னன்னா, தேவ ராஜ்யத்தை பத்தி நீங்க என்ன பண்ணுங்க, பிரசங்க செய்யுங்க அப்படின்னு. அன்பானவர்களே, இதை நம்ம தொடர்ந்து கவனிக்கும் போது இந்த ஒரு தலைப்பு, தேவனுடைய ராஜ்யம் எனக்கூடிய தலைப்பு, கர்த்தர் இயேசுடைய முழு நேர ஊழியத்துல அந்த 33 வருஷம் பப்ளிக் மினிஸ்ட்ரியில அவருடைய ஊழியத்துல ஒரு முக்கியமான மைய தலைப்பா எது இருந்துச்சுன்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான். அத பிரசங்கம் செய்யறதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இந்த பூமியில அவர் வந்தார். பாருங்க, சில வசனங்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 8:1. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி
தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பன்னில் வரும் அவருடனே கூட இருந்தார்கள். பாருங்க, 12 அவருடைய அப்போஸ்தலர் கூட கர்த்தர் இயேசு கூட இருக்கும் போது அவர் எதை குறித்து தான் பிரசங்க செஞ்சாருன்னா தேவராஜ்யத்தை குறித்து தான். 4:43 அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஆமா. 19:11 லூக் 19:11 அவர்கள் இவைகளை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பாருங்க, இப்போ நம்ம இந்த வசனத்துல எடுத்து பார்க்கும்போது கர்த்தர் இயேசு செஞ்ச ஊழியத்துல, அவர் செஞ்ச எல்லா ஊழியத்திலையும் எதை குறித்து தான் அவர் பேசிக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பேசிக்கிறாரு. அவர் பேசின ஓமையா இருக்கட்டும், அவர் பேசின காரியங்களா இருக்கட்டும், எது நீங்க எடுத்து பார்த்தாலும் மெயின் சப்ஜெக்ட் அதுதான், தேவனுடைய ராஜ்யம் தான். அப்படின்னா அவர் பேசின அநேக ஊமைகள்ல மெஜாரிட்டி பேரபல்ல சுத்தி எந்த இடத்துல தான் கொண்டு வந்து நிக்குதுன்னு பார்க்கும்போது எந்த இடத்துல தான் கொண்டு வரோங்க? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் கொண்டு வரும். சரி, நம்ம எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்மளுடைய பதில் என்ன? சுத்தி சுத்தி நம்ம எங்க தான் வரணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் வரணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பங்காளிகளா மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்குன்னு நம்ம என்ன பண்ணணுங்க? அர்ப்பணிக்கணும். நம்மள இந்த உலகத்தார்கள் சேர்ந்தவர்கள் அல்ல. நம்மளுடைய கான்செக்ரேஷன் எதுக்கு தான் நம்ம கான்செக்ரேஷன் பண்ணிக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்துடைய புத்திரர்கள் நாம. அப்படி நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் பேசின எல்லா காரியமும், அவர் சொன்ன எல்லா விஷயமும் எது அடிப்படையில இருந்துச்சுன்னு பார்க்கும் போது தேவனுடைய ராஜ்யத்துல, அந்த தேவனுடைய ராஜ்யத்துல தேவையான காரியங்கள், அதுக்கான பங்கு, நம்ம எங்க போனாலும் சப்ஜெக்ட் எங்க தான் வருது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் வருது. சோ இதை நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி கர்த்தர் இயேசு தேவனோட ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் செய்யும் போது இல்லைங்களா, யூதர்கள் அதை எப்படி அவங்க புரிஞ்சுக்கினாங்க? ஒருவேளை அது சரியா புரிஞ்சுக்கினாங்களா தப்பா புரிஞ்சுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனா யூதர்களுடைய புரிதல் என்ன, யூதர்களுடைய சாலிடான புரிதல் என்னன்னு பார்க்கும்போது அவங்க ரொம்ப உறுதியா நம்புறாங்க, தேவன் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில என்ன பண்ணுவாரு? ஸ்தாபிப்பார். ஏன் அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அவங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததிகள். ஆபிரகாமுக்கு தேவன் என்ன வாக்கு தந்தார்னா, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். பாத்தீங்களா? அந்த ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் அது எங்கதான் ஸ்தாபிக்கப்படும்னா தேவ ராஜ்யத்துல தான். ஆனா இங்க புரியாத கேள்வி என்ன தெரியுங்களா? அது எப்போ ஸ்தாபிக்கப்படும் தெரியாது. ஆனா யார் ஸ்தாபிக்குவாங்கன்னு நல்லாவே தெரியும். அது யாருன்னா அவங்களுடைய ஒரே ராஜா மெசியா. இது அவங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு நம்ம பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இத குறித்து நம்ம பார்க்கும்போது இன்னும் அதிகமா கர்த்தர் இயேசு பேசின வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து நம்ம அதை பத்தி கவனிக்கும் போது தங்களுடைய சீஷர்களை கர்த்தர் எப்படி பலப்படுத்தினார், எப்படித்தான் பலப்படுத்தினாருன்னு பார்க்கும்போது சில வசனங்கள் வாசிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22:29-30. ஒரே ஒரு நிமிஷம், இது படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி, நீங்க பதில் சொல்லுங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷத்துல என்ன விசேஷம்? யாராவது நீங்க அட்மிட் பண்ணிட்டு சொல்லிட்டீங்கன்னா இந்த பாடத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். லூக், காஸ்பல் ஆஃப் லூக், மத்த சுவிசேஷம் விட்டுருங்க. லூக் அப்படின்னு சொன்னா இவருடைய எழுத்துக்கள்ல என்ன ஸ்பெஷல்? திருப்பத்தூர்ல இருந்து பதில் வரலன்னா இங்க பெங்களூர்ல இருந்து சொல்லப்படும்.
ஞாபகம் இல்லைங்களா? சரி, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவ ராஜான்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். நீங்க பரலோக ராஜ்யத்தை பத்தி. ஓகே, அப்படின்னா மத்தேயு மார்க்ல எல்லாம் வந்து பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசலீங்களா? சோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே ஷார்ப்பா இருக்கணும். மறுபடியும் கேட்கிறேன், லூக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன மத்த காஸ்பல் கம்பேர் பண்ணும்போது? ஓகே, எப்படி சொல்லலாம்? அவர் யாரை பத்தி அதிகமா பேசுவார்? அதுதான் தப்பு. அங்க லூக்கா வந்து அவருடைய எழுத்துக்களுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கும்போது அதிகமா அவர் யாரை குறித்து பேசுவாரு? புறஜாதிகள் குறித்து பேசுவார். அதனால்தான் ரசல் நிறைய வசனங்கள் எங்கத்துல எடுக்கிறாருன்னா லூக்ல இருந்து எடுக்கிறாரு. இது லூக்ல இருந்து எடுக்கிறாருன்னா ராஜ்யத்தை குறித்தான சத்தியம் ரொம்ப அதிகமா யாருக்கு தான் முக்கியம்? புறஜாதிகளா இருக்க நமக்கு தான் முக்கியம். அதுக்கு தான் இந்த கேள்வி கேட்டு. ஓகே சிஸ்டர், நீங்க வாசிங்க லூக்கு 22:29-30. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். இது தன்னுடைய சபைய கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா பலப்படுத்துறார். ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பண்ணும் போது அந்த 12 சிங்காசனத்துல யார வைக்காருங்க? அவருடைய பரிசுத்தவான்களை, சபைய, அவங்க 12 கோத்திரத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆளுகை செய்வாங்க. இது வந்து ராஜ்யத்தை குறித்தான மிக முக்கியமான வசனம், சபையை பலப்படுத்தக்கூடிய வசனம். இன்னும் அதிகமான பலப்படுத்தக்கூடிய வசனம் லூக்காலே இருக்கு. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். பயப்படாதே சிறு மந்தையே. சோ இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா என்ன பண்றாங்களா? பிரியமா இருக்கிறார். சோ கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும் போது இதெல்லாம் யார குறித்து பேசுது? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பேசுது நம்ம பாக்குறோம். சோ இந்த மாதிரி அப்போஸ்தலர்கள் சீஷர்களுக்கு தொடர்ந்து தேவ ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் பேசினே இருக்கும் போது ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுதுன்னு பார்க்கும் போது இந்த ரோமர்கள் கர்த்தர் இயேசுவை பிடிச்சு என்ன பண்ணிடுறாங்க? சாகடிச்சிடறாங்க. ஆனா முக்கிய காரணம் யாருங்க? யூதர்கள் பண்ணிட்டு ரோமர் கையில ஒப்பு கொடுக்கும் போது ரோமர்கள் கர்த்தர் என்ன பண்ணிடுறாங்க? சாகடிச்சிடறாங்க. அப்படியே சீஷர்கள் எல்லாம் உடைஞ்சு போய் எல்லாமே போச்சு. நாங்க எதிர்பார்த்தோம் அப்படியே ஒரு தலைவர் உண்டானாரு, அவரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்குவேன்னு பயங்கரமான வார்த்தைகள் பேசினாரு, எல்லாமே பண்ணாரு. இப்ப என்ன ஆயிட்டாரு? செத்தோ போயிட்டாரு. அப்படியே நம்ம ஜெயிச்சுட்டு அப்படியே ஒரு மினிஸ்டர் பதவியோ எம்எல்ஏ பதவியோ இப்ப நடந்துருக்கீங்களா? அந்த மாதிரி கர்த்தர் ஏதோ பண்ணுவார்னு சீஷர்கள் எதிர்பார்த்து இருக்கும் போது கர்த்தர் என்ன மறிச்சிடறாரு. இந்த மாதிரி வந்து 2 பேர் பொழுமின் போயின்னுக்கிறாங்க. எம்மா ஊர்ல இருந்து போயின்னு இருக்கிறாங்க. கர்த்தர் இயேசு மறிச்சு உயிர் தெழுந்துட்டு அவங்க கேட்டுன்னு போயின்னுக்கிறாரு, ஆண்டவரே எங்க கூட ஒரு ஆண்டவர் இருந்தாரு, அவரு ரோமர் கையில இருந்து எங்களை என்ன பண்ணிருப்பாரு? விடிச்சிருப்பாரு. இப்ப நாங்க அந்த ரோமருடைய அந்த அடிமை கையில தான் இருக்கிறோமே. நாங்க நினைச்சோம் கர்த்தர் வந்திருந்த போதே தேவனோட ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு பதவியை கொடுத்துடுவாருன்னு. கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னாரு 12 சிங்காசனத்துல உட்கார வைக்கிறேன்னு. ஆனா இப்போ சொன்னவரே இப்ப என்ன ஆயிட்டாரு? மறிச்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எம்மா ஊர்ல பேசிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி பேசும்போது அவங்க கூட நடந்து போந்து யாருங்க? நம்மளுடைய ஆண்டவர். என்ன சொல்றான்னு வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 24:21 அப்படியே தொடர்ந்து வாசிங்க. 21 அதுக்கப்புறம் 25 27. லூக் 24:21, 25-27. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம்.
இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். வெரி குட். சார், நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அப்பதான் கர்த்தர் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுவார். என்னன்னா, தீர்க்கதரிசிகள் உரைத்தது போல மனுஷகுமாரன் வந்து மரிச்சிட்டு பிறகுதான் அந்த ராஜ்யத்தை என்ன பண்ண போறாரு, ஸ்தாபிக்குவார் அப்படின்னு எழுதிருக்குது இல்லையா? இது நீங்க படிக்கலையா? இத பத்தி அவர் பேசலையா சொல்லிட்டு எம்மாவூர் போகும்போது அவங்க சீஷர்களுக்கு சொல்றாரு. சரி, இப்போ ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு ஏன் இந்த பூமியில மறிக்கணும்? இதுதான் கேள்விக்கு. எதுக்கு கர்த்தர் இயேசு இந்த பூமியில மறிக்கணும்? அதுதான். வெரி குட். ரான்சம் கொடுக்கறதுக்கு. இப்ப பாருங்க, ஒரு சின்ன காரியம். தேவன் நினைச்சார்னா யாருக்கு வேணா ராஜ்யம் கொடுக்கறதுக்கு பிதாவாகிய தேவனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லைங்களா? தாராளமா இருக்கு. அவர் நினைச்சா யாருக்கு வேணா என்ன பண்ணலாம், அதிகாரம், அந்த ராஜ்யத்தோட அதிகாரம் கொடுக்கலாம். இது தானியேல் தீர்க்கதரிசியில வாசிக்கலாம். தானியேல் 4:32 நம்ம வாசிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மனுஷரின் என்று தள்ளப்படுவாய், வெளியில் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. போதும். இங்க நமக்கு தேவையான வசன பகுதி என்னன்னு பார்க்கும்போது, உன்னதமானவர் ராஜ்யத்தை மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு, அந்த அதிகாரமும் சித்தமும் இருக்கு. அவர் நினைச்சா யாருக்கும் வேணா கொடுக்கலாம். இவ கர்த்தர் இயேசு ஒரு முதலாம் வருகையிலே இந்த பூமியில மனுஷனா பிறக்கும் போது பிதாவாகிய தேவன் நினைச்சா கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கலாம், ராஜாவா அப்பவே கொடுத்திருக்கலாம். ஏன் கொடுக்கலன்னு பார்க்கும்போது நம்ம சகோதரர் சொன்ன பதில் தான். இந்த பூமியில மனு குலத்துக்கு என்ன கொடுக்கணும், ஈடுபலி கொடுக்கணும், ரான்சம் கொடுக்கணும், விழுந்து போன மனுஷனை மீட் எடுக்கணும். அந்த மீட் எடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான திட்டம் நிறைவேறினா தான் தேவனோட ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒருவேளை கர்த்தர் இயேசு முதலாம் வருகையிலே ராஜாவா கொடுத்திருந்தாருன்னா, அவர் மீட்கும் பொருளாக இல்லாம ராஜாவா நேரடியா கொடுத்திருந்தாருன்னா அவர் ராஜாவா இருப்பாரு, நம்மள என்ன இருப்போம், மறிச்சு 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 போயின்னு இருப்போம். அதனால யாருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? யாருக்குமே இல்லை. அதனாலதான் முதலாவது ஜனங்களை என்ன பண்றாரு தேவன், மீட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய ராஜ்யத்தை கொடுக்கும் போது தேவனுடைய பிரம்மாண்ட திட்டத்தை யார் புரிஞ்சுப்பாங்க, இந்த மனுக்குலம் புரிஞ்சுப்பாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா அந்த மாதிரி தேவன் செஞ்சாதான் அந்த ராஜ்யத்துடைய ஆசீர்வாதத்தை அவங்க நித்தியத்துக்கு என்ஜாய் பண்ண முடியும். டு மேக் த பிளெஸிங் ஆஃப் ஹிஸ் கிங்டம் எவர்லாஸ்டிங் அண்ட் கம்ப்ளீட். தேவனுடைய ராஜ்யத்துடைய ஆசீர்வாதம் இந்த மனுக்குலம் நித்தியத்துக்கும் பரிபூர்ணமா அத அவங்க அனுபவிக்கணும். அவங்களால எப்படி அனுபவிக்க முடியும்? தேவனோட ராஜ்யம் பார்க்கும் போது அவங்க உயிரோட இருந்தா தான் அனுபவிக்க முடியும். இந்த மனுக்குலம் உயிரோட இருக்கணும்னா கர்த்தர் இயேசு மரிச்சு உயிர் தெள்ளணும், ஆதாமுக்கு ஈடா பலியாக செலுத்திட்டு அவருடைய ஆதாமுடைய பாவ சாபம் எடுத்து போட்டா தான் தேவனோட ராஜ்யத்துடைய அந்த பியூட்டி, அதுல இருக்கக்கூடிய அந்த உணர்வை மனுஷன் புரிஞ்சுக்கும். நித்தியத்துக்கு புரிஞ்சுக்கணும்னா கர்த்தர் இயேசு என்ன ஆகணும், இந்த பூமியில மறிக்கணும். சோ அதனாலதான் தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல ஏன் கர்த்தருக்கு 2 வருகை இருக்குன்னு பார்க்கும்போது, முதலாவது வருகை இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கணும். 2வது வருகையில அவருடைய அந்த ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது இந்த ஜனங்க என்ன ஆகணும், அதை என்ஜாய் பண்ணணும், லிட்ரலா என்ஜாய் பண்ணணும்.
இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம். அவங்க கம்ப்ளீட்டா பரிபூர்ணமா அதை அந்த ஆசீர்வாதத்தை உணரணும் தான் தேவன் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் இயேசுக்கு முதல் வருகையில ஆதாமுக்கு ஈடா கொடுத்தாரு, 2ஆம் வருகையில அவரோட ராஜ்யத்தை கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இத குறித்து நம்ம கவனிக்கும் போது சீஷர்களுக்கு, விசேஷமாக சீஷர்களுக்கு நிறைய இடத்துல கர்த்தர் இயேசு இதை பத்தி தெளிவுபடுத்திருக்கிறார். எப்போனா, அவர் மரித்து உயிர் தெழுந்துட்ட பிறகு சீஷர்கள் கேட்கிறாங்க, உங்களுடைய ராஜ்யம் எப்போ வரும்? அப்ப கர்த்தர் சொல்லுகிற பதில் பாருங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6-7. அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இந்த ஒரு வசனத்தை, அதாவது சீஷர்கள் கேட்கும் போது, எப்போ நீங்க ராஜ்யத்தை மீட்டு எங்களுக்கு தருவீங்க, இஸ்ரேலுக்கு தருவீங்க சொல்லும் போது, அது கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, பிதாவானவர் அந்த காலத்தை நேரத்தை என்ன பண்ணிருக்கிறார், அவர் பிக்ஸ் பண்ணிருக்கிறார். இதுக்கும் எனக்கும் என்ன இல்ல, சம்பந்தம் இல்லை. ஏன்னா இது ராஜ்யம் யாருது? தேவனுடைய ராஜ்யம். அதுக்கான டைம்ஸ் சீசன் யார் கையில இருக்கு? கர்த்தர் இயேசு கையில இல்ல, பிதாவாகிய தேவனுடைய கையில இருக்கு. சோ கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு வார்த்தைகள் கர்த்தர் இயேசு சொல்லும் போது, கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம், மனுஷர்கள் நினைக்கிறது போல தேவனுடைய ராஜ்யம் இருக்காது. அதனால்தான் கர்த்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கிறதோ, அது எப்போ வருதோ, அதெல்லாம் யாரோட கையில இல்ல, என் கையில இல்ல, அது யாரோட கையில இருக்குதுங்க, பிதாவாகிய தேவனுடைய கையில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, இவ்வளவு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து என்ன நம்ம பார்க்கலன்னா, இந்த மாதிரி சீஷர்கள் கிட்ட கர்த்தர் இயேசு என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த ராஜ்யத்தை பத்தி சொல்லும் போது கண்டிப்பா சில பேர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, இந்த ராஜ்யத்தை பத்தி ஒரு தவறான அபிப்பிராயத்தை வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு கவனிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யம் சொல்லும் போதே படு பயங்கரமா இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது, இது பூமியில அப்படியே ஸ்தாபிச்சிடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவா அண்ட் எர்த்லி கிங்டம், தேவனோட ராஜ்யம்னா அப்படியே பூமியில என்ன ஆயிடும், ஸ்தாபிச்சிடும் அப்படின்னு. இது ரசல் சொல்லும் போது கண்டிப்பா அப்படி ஸ்தாபிக்காதுன்னு சொல்றாரு. அப்படின்னா தேவனோட ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கும்னு சொல்லும் போது, அது அப்படி ஸ்தாபிக்காது அப்படின்னு சொல்லும் போது வேற எப்படி ஸ்தாபிக்கும்? தேவனோட ராஜ்யம் பூமியில உடனடியா என்ன ஆகாது, ஸ்தாபிக்காது. அதுக்கு முன்னாடி என்ன ஆகணும்னா, இது பரலோக ராஜ்யத்தோடைய ரகசியமா இருக்கிறதுனால, இது பரலோக ராஜ்யமா இருக்கிறதுனால முதல் ஆவிக்குரியமான பாகம் என்ன ஆகணும், துவங்கினா தான் அதுக்கப்புறம் பூமிக்குரிய பாகம் என்ன ஆகும், துவங்கும். இத குறித்து அநேக ஊமையில கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதாவது ஜனங்களுடைய மென்டாலிட்டி என்னன்னா, எது நடந்தாலும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி நடக்கணும். அது கர்த்தர் இயேசு சொல்ல வருது, நீங்க சொல்ற மாதிரி உடனடியா கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் நடக்கும், கண்ணுக்கு தெரியற மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படி சொல்லும் போது கர்த்தர் இயேசுவே ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு. என்னன்னா, பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அதாவது பரலோகத்துல என்ன நடக்குதோ அதே என்ன ஆகணும், பூமியிலயும் செயல்படணும். அப்படின்னா பரலோக ராஜ்யம் எங்க வரணும், பூமியிலேயே செயல்படணும். அந்த ஒரு பரலோகத்தில் இருக்கும் எங்க பிதாவே அந்த ஜெபத்துல 2வது பாகம் தான் நம்ம பாக்குறோம், பூமியில செயல்படுறதாகன்னு. அதுல முதல் பாகம் என்ன, பரலோகத்துல என்ன நடக்குதோ அது என்ன ஆகணும், பூமியில நடக்கணும்னா இங்கே கர்த்தர் இயேசு 2ஆ பிரிச்சு காமிக்கிறார். தேவ ராஜ்யம் ஆவிக்குரிய பாகமா ஒன்னு நடக்கணும், அதுக்கப்புறம் பூமியில அந்த ஒரு பாகம் ஏற்படணும். இதுலயே அந்த 2 பாகத்தை பிரிச்சு காமிக்கிறார். அன்பான சகோதர சகோதரி, ஆனா
பொதுவா என்ன நினைக்க தோணும்னா பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது கண்ணுக்கு தெரியற மாதிரி என்ன இன்னும் பூமியில ஸ்தாபிச்சிருந்தோம். சோ இது வந்து ரொம்ப இது வந்து அப்படி நடக்காது எனக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா ரசல் இங்க குறிப்பிட்டது நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, அப்ப இருந்த யூதர்கள் அதுலயும் என்னன்னு பார்க்கும்போது உலகத்தை சம்பந்தப்பட்டு உலக ஞானியா இருக்கக்கூடிய யூதர்கள் கர்த்தர் இயேசு செஞ்ச மிராக்கல்ஸ், அவருடைய அற்புதம் அடையாளம், அவருக்கு இருந்த ஞானம், இதெல்லாம் குறித்து கொஞ்சம் ஒரு குறைவா எடை போட்டுட்டாங்க. கர்த்தர் செய்யறாரு, அற்புதம் செய்யறாரு, அடையாளம் செய்யறாரு, எல்லாம் ஓகே. அதுக்குன்னு ரோம சாம்ராஜ்யத்தையே அடிச்சு போடுற அளவுக்கு கர்த்தருக்கு வந்து வல்லமை இருக்கா? அப்படியே திரும்பி பார்த்தா அவங்களுடைய சீஷர்கள் மீன்காரர்களோ இல்ல வரி வசூலிக்கிறோ ரொம்ப சாதாரண ஜனங்க. இவங்க வந்து அந்த ரோம சாம்ராஜ்யத்தை அடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு திறமை இருக்கா? ஏதோ ஒரு 2-3 அற்புதம் செய்யறாரு. இவங்கள பார்த்தா வந்து ஒரு ரோமருடைய அந்த ஒரு சேனைகள் போல இல்ல, ரொம்ப பலவனா இல்ல, இந்த மாதிரி ரொம்ப எளிமையான ஜனங்களா இருக்கிறாங்க. இவங்க வந்து உலகத்தை அந்த ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வாங்களா அப்படிலாம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, இவங்க பிரசங்கிக்கிறாங்க, அவங்க பிரசங்கம் செய்யற போல தேவராஜ்யம் வந்துருமா? இதெல்லாம் வந்து அந்த அந்த காலத்துல என்ன இருக்குன்னா கேள்வி வந்திருக்கு. ரசல் குறிப்பிடுறாரு. அதே போல பரிசேர் சதிசேயர்கள் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய காரியங்கள், அவருடைய பிரசங்கங்கள் குறித்து கர்த்தர் இயேசுக்கே சில கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்க. நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, அப்படின்னா பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் அதுக்கு பதில் சொல்றாரு. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20-30. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 30 வசனங்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுகள் பட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்தில் இருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இந்த வசனத்தை யாராவது நோட் பண்ணி வைங்க. தேவனோட சித்தம் இருந்தா இந்த 2 தலைப்பை நம்ம வாசிக்கலாம். நோவின் காலம், நோத்தின் காலம். நோவின் காலம், லோத்தின் காலம். இது 2த்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இது 2ம் தேவனோட ராஜ்யத்துக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டமான விஷயம். நோட் பண்ணி வைங்க. தேவனோட சித்தம் இருந்தால் நம்ம இது தியானிக்கலாம். சோ இந்த ஒரு வசனத்தை நம்ம கவனிக்கும் போது கர்த்தர் இயேசு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். என்ன கிளியரா சொல்லிட்டாருன்னு பார்க்கும்போது, நீங்க எதிர்பார்க்கறது போல பரலோக ராஜ்யம் பிரசித்தமா வராது. நீங்க அப்படியே பார்த்து பிரம்மாண்டமா நீங்க கவனிக்கிற அளவுக்கு வராதுன்னா, நீங்க கண்ணுக்கு தெரியற அளவுக்கு தேவராஜ்யம் வராதுன்னா பின் எப்படி வரும்? கண்ணுக்கு காணாத அளவுக்கு தான் வரும்.
இதோ ராஜ்யம் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிடாதீங்க, நீங்க மிரண்டு போவாதீங்க. அப்படிலாம் தேவனோட ராஜ்யம் பாக்குற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப கிளியரா சொல்லிட்டார், ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அப்படின்னா தேவனோட ராஜ்யம் பாக்குற மாதிரி இருக்காதுன்னா அப்போ தேவனோட ராஜ்யம் எப்படி இருக்கும்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும், பார்க்காத விதமா. அதுதான் தேவனோட ராஜ்யத்துல நம்ம என்ன சொல்றோம்னா கண்ணுக்கு தெரியாத பாகம், ஸ்பிரிச்சுவலா தான் அது ஸ்தாபிக்கப்படும். இதோ இங்க என்றும் அதோ அங்க என்றும் நீங்க ஓடுற மாதிரி இருக்காது, அது உங்க மத்தியிலேயே தான் இருக்கும். மனுஷகுமாரனுடைய அந்த ஒரு வருகிற டைம்ல அந்த ஒரு ராஜ்யம் உங்க மத்தியிலே தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனா முழு கட்டுப்பாடு யாருக்குள்ள இருக்கும், அந்த ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கும். எவ்வளவு அருமையா தீர்க்க தரிசனம் இருக்கு, வார்த்தைகள் பாருங்க எவ்வளவு கிளியரா ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டாரு. அப்படின்னா தேவனோட ராஜ்யம் ஸ்தாபிச்சுச்சு அப்படின்னு சொல்லும் போது மனுஷனால யாராவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டா கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இதை யாராலும் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அப்படின்னா யூதர்கள் நினைச்சது போல தேவராஜ்யம் இந்த பூமியில என்ன ஆகாது, ஸ்தாபிக்காது. நம்மளையும் சில பேர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல சில பேர் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா தேவராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கும்னு சொன்னா எப்படி ஸ்தாபிக்குங்க, எல்லாருக்கும் தெரியறது போல ஸ்தாபிக்கும்னு சொல்ற இல்லைங்களா, அது தவறு. தேவனோட ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாத அளவு தான் முதலாவது இந்த பூமியில என்ன ஆகும், ஸ்தாபிக்கும். அப்படி ஸ்தாபிக்கிறது பேர் தான் ஸ்பிரிச்சுவல் ஃபேஸ் ஆஃப் த கிங்டம், ஆவிக்குரிய பாகம். இது கண்ணுக்கு தெரியாது. இந்த மாதிரிதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா இந்த ஒரு பூமியில ராஜ்யத்தோடைய முதல் பாகமா இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பாகத்தை ஸ்தாபிப்பார். இது யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு இது என்ன ஆகும்னு பார்க்கும்போது ஸ்தாபிக்கப்படாது, வெளிப்படும். இதெல்லாம் யார் கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வராரு, கர்த்தர் தான் செய்யறாருன்னு அவங்களால என்ன பண்ணணும்னா கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு எல்லாருனாலையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இது என்ன ஆகும், வெளிப்படும். சோ அப்படித்தான் தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இதோ இங்க என்றும் அதோ அங்க என்றும் நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனா இந்த முழு உலகம் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும், கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கும். சரி, இத குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கு 16:16. நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். சோ அந்த மாதிரி நம்ம கவனிக்கும் போது இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கும் போது அந்த ஒரு தீர்க்க தரிசனத்துல தான் இருக்குதுன்னு நம்ம கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, ஏன் இந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத பாகத்துல தேவன் முதல் அப்படி அதை ஸ்தாபிக்கிறார்? எல்லாருக்கும் தெரியற மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அதை ஸ்தாபிச்சிருக்கலாம்ல, ஏன் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஸ்தாபிச்சிருக்கிறான்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா இத கண்ணுக்கு தெரியாத இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்க்கும்போது நம்ம தான். தேவ ராஜ்யம் ஸ்தாபிச்சுன்னு ஒரு சின்ன வகுப்பார்க்கு மாத்த தெரியணும். அந்த வகுப்பார் இந்த ராஜ்யத்தோடைய புத்திரர்களா அவங்களுடைய வேலையை முடிக்கணும். அவங்களுடைய வேலையை முடிச்சிட்ட பிறகுதான் அது என்ன நடக்கும், கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு இந்த மனுக்குலத்துக்கு ஸ்தாபிக்கப்படும். சோ இந்த ஒரு வசனத்துடைய விளக்கத்தை நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னா அது உடனடியா எல்லாரும் பார்க்கறது போல இருக்காது. யூதர்களுடைய நம்பிக்கை என்ன இருந்துச்சுன்னா அது அப்படியே பூமியில எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கும் எடுத்திருந்த போதே அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, பிரத்யட்சமா இருக்காது, எல்லாரும் பாக்குறது போல இருக்காதுன்னா எப்படி இருக்கும், யாருமே பார்க்காதது போலதான் இந்த ராஜ்யம் ஸ்தாபித்தல் இருக்கும். சோ இத பத்தி நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தொடர்ந்து அடுத்த வாரம் தேவனோட ராஜ்யத்தை குறித்து இன்னும் அதிகமான காரியத்தை நம்ம தியானிக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இந்த நாள் நம்ம பார்த்த காரியங்கள் என்னென்னு கவனிக்கும் போது ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசன வசனங்களை கவனிச்சு பார்க்கும் போது முழுவதும் யாரை குறித்து மையமா பேசுது. திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றோம்,
யாரை குறித்து மையமா பேசுது? தேவனோட ராஜ்யம் அப்படின்னு சொன்னா அதுக்கான உரிமைக்காரன் யார்? அவரோட மெசையா கர்த்தர் இயேசு மாத்திரம் தான். முதல் விஷயம், கர்த்தர் இயேசு, யோவான் ஸ்நானகர், கர்த்தர் இயேசுவோட சீஷர்கள் இவங்க தொடர்ந்து எதை பத்தி தான் பேசினாங்க? தேவனோட ராஜ்யத்தை பத்தி தான் பேசினாங்க. கர்த்தர் இயேசு தன்னுடைய உண்மையான மெய் சபையை எதை வச்சுதான் பலப்படுத்தினார்? தேவ ராஜ்யத்தை குறித்தா பலப்படுத்தினார். பயப்படாதே சிறுமந்தையே, நீ இஸ்ரேலுக்கு 12 கோத்திரத்தையும் நீ நியாய தீர்ப்பாய். இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை முன் வச்சுதான் சொன்னாங்க. யூதர்கள் விசேஷமாக கர்த்தர் இயேசு மரிச்சிட்டு பிறகு எம்மாவோஸ் போகும்போது அவங்க ரொம்ப சோகமா இருந்தாங்க. காரணம், அவங்க தீர்க்க தரிசனத்தை சரியா கவனிக்கல. ஏன் கர்த்தர் இயேசுக்கு 2 வருகை இருக்கணும்? முதல் வருகையில இந்த ஆதாமோட மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு, 2வது வருகையில தேவனோட ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு. ஏன் தேவன் அந்த 2 ஏற்பாடு வச்சாருன்னா, அப்போதான் மனுக்குலத்தை மீட்டெடுத்தாதான் தேவ ராஜ்யத்தோட ஆசீர்வாதத்தை முழுமையா மனுக்குலம் என்ன பண்ணும்? அவங்க அனுபவிக்கணும்னால்தான். அன்பான சகோதர சகோதரியில அந்த ஒரு பாயிண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட், தேவனோட ராஜ்யம் எப்போ ஸ்தாபிக்கப்படும்? இது யார் கையில இருக்கு? முற்றிலுமாக பிதாவாக்கிய தேவனுடைய கையில இருக்கு. காலங்களும் நேரங்களும் யார் தான் கட்டுப்படுத்துறது? தேவன் தான் கட்டுப்படுத்துறாரு. நெக்ஸ்ட், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன யூதர்கள் மத்தியிலன்னா, அது கண்ணுக்கு தெரியற அளவுக்கு என்ன ஆயிடும்? ஸ்தாபிச்சிடும். அதுக்கான வசனம் கர்த்தர் இயேசு யூதர், அதாவது விசேஷமா பரிசேயர்கள் கர்த்தர் கிட்ட கேட்கும் போது கர்த்தர் கிளியரா சொல்றாரு, அதாவது மனுக்குலம் அது பார்க்கிற அளவுக்கு அது இருக்காது, பிரத்யேகமா தேவனோட ராஜ்யம் இருக்காது. மாறாக எப்படி இருக்கோங்க? கண்ணுக்கு தெரியாத அளவுல தான் இருக்கும். ஏன் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஸ்தாபிக்கணும்னா, தேவன் அந்த கண்ணுக்கு தெரியாத பாகத்துல ஒரு சின்ன வகுப்பார ஒரு தயார் செய்யறார். யாருன்னா உண்மையான சபை. அவங்களுடைய ஓட்டத்தை அந்த கண்ணுக்கு தெரியாத பாகத்துல தான் அவங்க முடியணும். சோ இந்த காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது இந்த நாள்ல தியானிச்ச அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணான்னா தொடர்ந்து இந்த ஒரு தேவ ராஜ்யத்தை குறித்து பார்க்கலாம். சில பேர் அப்படியே ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கும் போதுதான் ஒரு பரிசேயர் வர்றாரு. அவரும் இதே கன்ஃபியூஷன்ல தான் இருந்தாரு. என்ன ஆண்டவரே, கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க, அது என்ன நடக்கும், ஏது நடக்கும்? இதே மாதிரிதான் ஒருத்தர் ரொம்ப கன்ஃபியூஸ்டா வராரு. யாருன்னா நிக்கதோம். அவரை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் பார்க்கலாம். அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்வி தேவனோட ராஜ்யத்தை பத்தியான கேள்வி. அதுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய விடை என்ன, இது எப்படி தேவனோட ராஜ்யத்துக்கு சம்மந்தப்படும், அதுக்கப்புறம் தேவனோட ராஜ்யத்துடைய 2 பாகங்கள், அதுல இருக்கக்கூடிய சத்தியங்கள், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது தொடர்ந்து அடுத்த வாரம் தியானிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பராக. ஆமீன்.